வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். முதல்வன் படம் பார்த்த பிற்பாடு எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு பிரதான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சிஎம்பா, இப்படி ஒரு நல்லாட்சிப்பா, இது அமையணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது எந்தெந்த மாநிலங்களில் அமைஞ்சிருக்கு அமையல அதை பற்றி நான் பேசலை. ஆனால் ஆந்திராவில் அப்பேற்பட்ட ஒரு நல்லாட்சி அமைஞ்சதை அந்த மக்கள் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆட்சி சார்ந்து அண்ணன் காட்டிய வழியில் அவரோட தங்கை ஷர்மிளா பயணிக்கிற மாதிரி இருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். சிஎம்மாக இருந்த ஒரு அப்பா மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவரோட 2 குழந்தைங்க அடுத்தடுத்தா சிஎம் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் உங்கள் முன்னாடி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் குடும்ப அரசியலோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உங்கள் கையில் இருக்கிறது. ஆனால் நம்ம தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கிற 2 மாநிலம் இருக்குல்ல, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 2 மாநிலங்கள் சார்ந்தோம் நான் சொன்ன ப்ரொஜெக்ஷன் விஷயம் சாத்தியமாயிடுமோன்னு ஒரு பெரிய ஐயம் இப்போ எழுந்திருக்கு. ஆக்சுவலாக ஆந்திரா மாநிலத்தோட சிஎம் இருக்கார்ல, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள், இவரோட தங்கையை காரோட வச்சு குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு சிஎமோட தங்கைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. எது சார்ந்த பல விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தெலுங்கு பேசும் மக்கள் சார்ந்த இருக்க அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியல் எங்க ஆரம்பிச்சு இப்ப எங்க வந்து முடிஞ்சிருக்கு, இதை பத்தி நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு தெளிவான புரிதல் இந்த கான்டென்ட்ல கிடைக்கும். ஏன்னா இது தமிழக அரசியல் களம் கிடையாது, தெலுங்கு பேசும் மக்கள் சார்ந்த அரசியல் களம். ஓகே, ஸ்கிரீன்ல தெரியுறாருலங்க, இவர் பேர் தான் YS ராஜசேகர ரெட்டி. ஆக்சுவலாக இவரை தெய்வமாக போற்றுற பல தெலுங்கு பேசும் மக்கள் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம தமிழகத்தில் எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இப்போ கூட கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இதே மாதிரி தான் இவருக்கான முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கு. தீவிரமான காங்கிரஸ் விசுவாசிங்க இவர். ஒருங்கிணைந்த ஆந்திரா இருக்குல்ல, அதாவது மாநிலம் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த ஒருங்கிணைந்த ஆந்திரா இருக்கு பாருங்க, அதோட 14வது சிஎம்மாக செயல்பட்டவர் தான் இவர். இவரோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2004 வருஷம் மே 14 இருந்து 2009 வருஷம் செப்டம்பர் 2 வரைக்கும். ஆக்சுவலாக அந்த 2009 செப்டம்பர் 2 தான் அவர் கடைசியாக அந்த பூமியில் இருந்த நாள். ஏன்னா அவர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு ஹெலிகாப்டர் கிராஷில் மாட்டுறாருங்க, அதில் சிக்கி உயிரிழந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஆட்சி மாற்றம்ன்றது அங்கே தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இவர் விபத்தில் சிக்கி இறக்குறப்ப அவரோட வயசு 60. ஓகே, YSR அவர்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தபடி அந்த குடும்பத்தோட நீட்சியை பற்றி பார்க்கலாம். YSR அவர்களோட மனைவி இவங்க தான், YS விஜயலட்சுமி. அண்ட் இவங்களோட 2 பசங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் YS ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் 49 வயசு, அண்ட் இவரோட தங்கை ஷர்மிளா அவர்கள், இவங்களுக்கு 47 வயசு. ஒரு மகன் ஒரு மகள். இல்லை மகன் அப்பா போன பிற்பாடு அந்த அரசியல் காலத்தை நான் முன்னின்று நடத்துறேன்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன பண்ணுறாப்புல, 2011 வருஷம் மார்ச் மாதம் 12 வாக்கில் YSR காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. புதிய கட்சி. காங்கிரஸோட கொள்கைகள் உள்ள இருக்கும், அதில் ஒரு சில மாறுபாடுகள் இருக்கும். இப்படி வச்சதான் அந்த கட்சியோட கொள்கை. எங்க ஆந்திராவில் ஆரம்பிச்சிட்டாப்புல. அண்ட் அண்ணனுக்கு அடுத்தபடியா தங்க, அதாவது ஷர்மிளா அவர்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 2021 வருஷம் ஜூலை 8ஆம் தேதி YSR தெலுங்கானா அப்படின்ற பார்ட்டியை கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தெலுங்கானாவில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அண்ணன் ஆந்திரா, தங்க தெலுங்கானா. இவங்களோட அம்மா இருக்காங்களே, இவங்க இந்த YSR தெலுங்கானா பார்ட்டி இருக்கு பாருங்க, ஷர்மிளா அவர்கள் ஆரம்பிச்சது, அந்த கட்சியோட சேர்பர்சன். அப்பா சிஎம் இறந்துட்டாப்புல, அம்மாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு, மகள் ஆரம்பித்த கட்சியில். அண்ணன் ஒரு கட்சி, தங்க ஒரு கட்சி. அப்பா அமர்ந்த அந்த சேரில் நாம் அமரணும்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சிஎம் கனவு காண ஆரம்பிச்சாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிச்சிருக்காப்லையே, பெரிய விஷயம்தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு தலைவலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா ஆப்போசிட்ல தலைவலி கொடுத்தானே ஆகணும், கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பாத யாத்திரை ஒன்று ஏற்பாடு பண்ணாருங்க. பல கிலோமீட்டர் நெடுந்தூர பாத யாத்திரை அவர் ஏற்பாடு பண்ணார். ஆந்திராவில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இவர் பேர் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. அண்ட் இந்த திட்டத்துக்கு அடுத்தபடியே 2வது கையில் எடுத்தது பார்த்தீங்கன்னா, நவரத்னலு அப்படின்ற 9 நலத்திட்டங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி பட்டியலை தயார் பண்ணார். தேர்தல் வாக்குறுதிங்க சொல்லுவோம் பாருங்க, லிட்டரலாக அதே தான், நான் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்த பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாருங்க. அவ்வளோதான், தேர்தலில் ஜெயிச்சாரு, சிஎம்ஓ ஆனார். கடந்த 2019 வருஷம் மே 30ஆம் தேதி ஆந்திராவோட சிஎம்மா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பதவியேற்றார். ஒரு நபர் பதவியேற்ற உடனே சில மாதங்கள்லேயே அங்கே இருக்க மக்கள்லாம், ஏன்ப்பா அவர் நல்லாட்சி புரியுறாருப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். காசு கொடுத்து சொல்ல வைக்கிறது வேற, மக்கள் மனசார சொல்கிறது வேற விஷயம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பெருமை கரெக்டாக இவர் பதவியேற்று 4 மாதங்களுக்குள்ள இவர் கிடைச்சது. அதை எப்படிப்பா நல்லாட்சின்னு சொல்கிறீங்க, அப்படி என்ன பண்ணிட்டார் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தரமான சம்பவங்களை பற்றி நான் பட்டியலிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஓ இதனால தான் அப்படி சொன்னாங்களா மக்கள்னு சொல்லிட்டு. முதல் சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சிஎம் ஆன பிற்பாடு இந்த YSR காங்கிரஸ் இருக்குல்ல, இவரோட கட்சி, இவர் ஆரம்பித்த கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தருங்க, இந்த நெல்லூர் ரூரல் தொகுதியோட எம்எல்ஏ ஸ்ரீதர் ரெட்டின்னு சொல்லிட்டு, இவருக்கும் அங்கே பகுதியில் இருந்த ஒரு மண்டல வளர்ச்சி அதிகாரி சரளா அப்படின்ற பெண்மணிக்கு இடையில ஒரு மனக்கசப்பு ஏற்படுது. ஆக்சுவலாக ஸ்ரீதர் ரெட்டி தன்னை பயங்கரமாக மிரட்டுறாரு, என்ன அரசு கடமையை செய்ய விடாமல் இவர் தடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் ரெட்டி அவர்கள் மேலே, எம்எல்ஏ மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, என்னங்க எம்எல்ஏ மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறீங்க, அதுவும் அவங்க ஆட்சி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு,
நாங்கள் எப்படிங்க ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு அவங்க ஆக்ஷன் எடுக்காமே இருந்திருக்காங்க. இதனால் கடுப்பான சரளா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஊடகங்களில் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல் என் வேலையை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏ, ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் போலீஸ் ஸ்டேஷனை பெருசாக கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் டிவி மூலமாக ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்துருக்காரு. சிஎம் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு பார்த்துட்டு உடனடியாக டிஜிபிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. என்ன அங்கே ஏதோ அந்த மண்டல வளர்ச்சி அதிகாரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்லாம் அதை கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதை எப்போ என்னென்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிச்சதும் அவங்க போய் விசாரிக்கிறாங்க. கடைசியில் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, ஆமாம் சார், அங்கே இருக்கிற எம்எல்ஏ, நம்ம கட்சியோட எம்எல்ஏ மேலே தான் தப்பு இருக்குது, அவர் தான் இது போல் வேலை செய்யணும்னு தடுத்துட்டு இருக்காருன்னு அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. இதே வேற ஒரு சிஎம்மாக இருந்தால் தன்னோட சொந்த கட்சி எம்எல்ஏ சார்ந்து என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, சட்டம் என்ன சொல்லுதோ அது முடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நவுந்துட்டாருங்க. அவ்வளோதான், அந்த எம்எல்ஏவை சிட்டிங் பார்ட்டியோட சிட்டிங் எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மொதல் சம்பவத்தினால தான் ஆந்திர மக்களுக்கு இவர் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்துச்சு. என்னப்பா இது, சொந்த கட்சியோட எம்எல்ஏவே அரெஸ்ட் பண்ணுறாருன்னா இவர் சாதாரண அரசியல்வாதி மாதிரியும் தெரியல, சாதாரண முதலமைச்சர் மாதிரியும் தெரியல, ஓகே பாகுபாடு இல்லாமல் ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு எல்லாருமே வாழ்த்தி பேச ஆரம்பித்தாங்க. மொதல் சம்பவம். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் எத்தனை பேருக்கு அரசு நியமன ஆணை வழங்க முடியும்? ஒரு 10,000 20,000. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் 1,26,728 பேருக்கு அரசு வேலைக்கான நியமன ஆணையை வழங்கினாருங்க. ஆந்திராவில் பெரிய ரெக்கார்டு ஆக்சுவலாக. எப்படிப்பா இவ்வளோ தூரம் வழங்க முடியும், வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வேலையை அவர் பண்ணி வச்சிருந்தாப்புல. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவா. அதாவது இப்போ ஸ்டேட்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஹெட் செக்ரட்டரியேட்னு ஒன்று இருக்கும், தலைமைச் செயலகம்னு சொல்லிட்டு. தலைமைச் செயலாளர்னு தனியாக ஒரு போஸ்டிங்காக அதுக்கு இருக்கும். அதாவது சிஎம் ஆர்டர் பிறப்பிக்கிறத இந்த தலைமைச் செயலாளர் இருக்கார்ல, இவர் தான் முழுமையாக எக்ஸிக்யூட் பண்ணணும், நிறைவேற்றணும். அப்பேற்பட்ட ஒரு மிக பிரதான பொறுப்புங்க. சிஎம்முக்கு அடுத்து பெரிய பவர் இருக்கிறது அந்த பொறுப்புக்கு தான். அப்படி மாநில தலைமைச் செயலகம் அப்படின்றது ஆந்திராலையும் இருக்குது, எல்லா மாநிலங்களும் இருக்கா மாதிரி. ஆனால் நம்ம ஜெகன்மோகன் அவர்கள் என்ன பண்ணுறாப்புல, நம்ம மாநிலத்துக்கு மட்டும் ஒன்று இருந்தால் வேலைக்காகாது, கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும், எல்லா கிராமங்கள்லையும் நகரங்களையும் இது போல் ஒன்று இருக்கணும், இருந்தால் தான் மக்கள் குறைகள் அப்பப்போ தீர்த்து வைக்கப்படணும்னு ஒரு ஐடியா பண்ணுறாப்புல. இதுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு கிராமத்துலையும் நகரத்துலையும் தனித்தனியாக செயலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த செயலகத்தில் ஒர்க் பண்ண ஆட்கள் வேணும்ல, அரசு ஊழியர்கள் வேணும்ல, அவங்களுக்காக ஒரு தேர்வு நடத்தலான்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த தேர்வுக்காக விண்ணப்பிச்சவங்க எண்ணிக்கை மட்டுமே 21 லட்சம் பேர். இதில் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு கிடிஞ்சு கடைசியாக ஃபில்டர் பண்ணி ஒரு இடத்துல இத்தனை பேருக்கு ஒரே நாளில் பணி நியமன ஆணையம் வழங்கினாங்க. இந்த நம்பர்ஸ் இதோடு நிற்கலை, இதுக்கப்புறமும் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அடுத்தடுத்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, மணல் கொள்ளை இருக்குல்ல, இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைன் கொள்முதல் பதிவு முறையை கொண்டு வந்தது இவர் தான். ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்காங்களே, இவங்களுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபா ஓய்வூதியம் அறிவிச்சதும் இதே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தான். அந்த திட்டத்துக்கு பேர் வாகன் மித்ரா. அண்ட் ஆந்திராவில் போலீஸுக்கு வார விடுமுறை, வீக்லி உங்களுக்கு கண்டிப்பாக லீவ் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தான். வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்ததும் இவரோட ஆட்சியில் தான். அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு அறிவிச்சதும் இதே ஜெகன் அவர்கள் தான். இதோடு நிறுத்தினாரா இல்லையே, இந்த ஆந்திராவில் இருக்க பள்ளிக்கூடங்களை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் நோ ஸ்கூல் பேக் டே அப்படின்ற ஒரு நாளை முன்னிறுத்தினார். இது எதுக்காகனா, பசங்க 5 நாள் வரைக்கும் இந்த திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கட்டும், ஆனால் சனிக்கிழமை வருதுல அதில் மட்டும் பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சார்ந்தோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சார்ந்தோ பல விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. அன்னைக்கு பேக்கெல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு வர வேணாம், அந்த ஒரு நாள் அவங்க நினைக்கிறத பண்ணிட்டோம் அப்படின்னு குழந்தைகளுக்கான அவங்களோட படிப்புக்கு அடுத்தபடியாக மற்ற விஷயங்கள் சார்ந்து எதிர்காலத்தை ஃபோக்கஸ் பண்ணி அவர் கொண்டு வந்த விஷயம் தான் நோ ஸ்கூல் பேக் டே சனிக்கிழமை மட்டும். அண்ட் அரசு டாக்டர்களாக இருப்பாங்களே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சர்வீஸ் பண்ணுறவங்க, இவங்க யாருமே கிளினிக் வச்சிருக்கக்கூடாது, அவங்க தனியாக கிளினிக்கை சொந்தமாக வச்சிருக்கக்கூடாதுன்னு இன்னொரு ரூலை கொண்டு வந்தாப்புல. இதோடு நிற்கலையே, பல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க. நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் 4 மாதங்களுக்குள்ளே சாத்தியப்படுத்தினார். ஸோ அதனால தான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹீரோவாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வலம் வர ஆரம்பித்தார். ஓகே, அண்ணனை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து தங்கையை பற்றி பார்க்கலாம். ஆந்திராவில் அண்ணன் பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்களை ஓரம் கட்டிட்டு அவர் சிஎம் ஆனாப்புல. இங்கே தங்கை பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் சிஎம் ஆகிறதுக்கு அண்ணன் காட்டிய வழின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொத்தாம்போது நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பல விஷயங்களை மேற்கோள் காட்டுறேன், அதில் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஓ விஷயம் அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இவங்க தான் ஷர்மிளா, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களோட தங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தெலுங்கானா முழுக்கவும் அரசியல் நெடியை பயங்கரமாக வீசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தெலுங்கானாவில் சிட்டிங் சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ். இவருக்கு தலைவலி கொடுக்குறவளை இவங்க பெருசாக பண்ணியிருக்காங்க. என்ன பெருசாக பண்ணுறாங்கன்றதா மேட்ரு. முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பாத யாத்திரை ஆரம்பிச்சான்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, நாயுடுவுக்கு தலைவலி ஏற்படுத்துகிற மாதிரி. அதே மாதிரி ராவுக்கு தலைவலி ஏற்படுத்துகிற மாதிரி ஷர்மிளா 3500 கிலோமீட்டர் நீண்ட நெடிய பாத யாத்திரையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் பிரஜா பிரஸ்தானம். ஆக்சுவலாக அந்த பாத யாத்திரைக்கு பேர். இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா,
மக்களை ஒவ்வொரு தொகுதியாக போய் நேரில் சந்தித்து அவங்களோட குறைகளை கேட்டு அறிஞ்சிக்கிறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுன்னு அப்பட்டமாக நம்மளுக்கு தெரியுது, நான் மறுக்கலை. ஆனால் இந்தளவு இறங்கி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காலத்தில், ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலாக இதே தான் அப்போ ஜெகன் அவர்கள் பண்ணாங்க, இப்போ அதே தான் அவரோட தங்கையும் பண்ணுறாங்க. இந்த யாத்திரையோட 223வது நாள் நிறைவடைஞ்சிருச்சுங்க இப்போ சமீபத்தில். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஷர்மிளாவோட கேரவன் இருக்குல்ல, அவங்க ஓய்வெடுக்கிற அந்த வாகனம், அவங்க நடந்து போகிறப்பலாம் அந்த கேரவனுக்கு தீ வச்சிட்ருக்காங்க. பெரிய விஷயமா அது மாற ஆரம்பிச்சுது. ஷர்மிளா அவர்களோட கட்சியை சேர்ந்த நிறைய தொண்டர்கள் போராட ஆரம்பித்தாங்க. எப்படி இது போல் பண்ணலாம், குறைகளை கேட்டறிவது ஒரு தப்பா, ஏன் இது போல் ஆளுங்கட்சியினர் பண்ணுறாங்கன்னு அவங்க பக்கம் திரும்பிடுச்சு. அப்படியே அரசியல் சதுரம் தான் உங்களுக்கே தெரியுமே, எந்த பக்கம் காய் நகர்த்தணும், தெளிவாக நகர்த்தணும். லைட்டாக கொஞ்சம் பசங்கனாலும் கட்சிக்கு பெரிய கெட்ட பேர் வந்துடும். அது இந்த இடத்துல தெளிவாக தெரிய ஆரம்பிச்சது. ஸோ தெலுங்கானாவோட சிஎம்ஐ கண்டித்து போராட்டங்கள் அங்கங்கே முளைச்சது. இதோடு நிற்கல எங்கள் விஷயம். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு பாருங்கள், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். என்னாச்சுன்னா, இந்த காரில் உள்ள ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க. டிரைவர் சீட்டில் ஷர்மிளா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் டோ பண்ணுற வண்டி வந்து அந்த காரை அப்படியே தூக்கிட்டு போகுது. என்ன நடந்துச்சுன்னா, இவங்க வழக்கம் போல் அந்த யாத்திரையை சார்ந்து ஒரு பயணத்துக்காக புறப்பட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்து போலீஸ் அஃபிஷியல்ஸ் தடுத்துருக்காங்க. ஏங்க உங்களுக்கு இந்த லிமிட் மேலே வரத்துக்கு அனுமதி கொடுக்கப்படலை, நீங்கள் கூட்டம் சேர்க்காதீங்க, ப்ளீஸ் கிளம்புங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கேட்கல. மக்கள் குறையான கேட்க போகிறேன், யாரோட அனுமதி வேணும்னு முன்னேறி போக ஆரம்பித்தாங்க. இதனால் கடுப்பான போலீஸார் எவ்வளோ சொல்லி பார்த்தா அவங்க கேட்கல. ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, காருக்குள்ளே அவங்க இருக்கும்போதே காரை அப்படியே டோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கார் இப்படி இருக்குங்க, அது பாட்டு அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்கு. இவங்க டிரைவர் சீட்டில் ரொம்ப கேஷுவலாக அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க ராசா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் பெருசாக பூதாகரமாக மாறவே ஷர்மிளா அவர்களோட கட்சியினர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் திரும்ப போராட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க. எஸ்ஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே ஷர்மிளாவை சிறைப்படுத்திட்டாங்க. அந்த இதோடு மட்டும் நிற்காம 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவும் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆண்டுகிட்டு இருக்கார் ஆல்ரெடி அங்கே ஒருத்தர். அவரை எதிர்த்து இது போல ஒரு விஷயம் நடக்குது, அரசியல புரட்சி வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா சும்மாவா இருப்பாங்க. ஸோ இவ்வளோ பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்ன ஹைலைட்டான விஷயம்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா அவரோட அம்மா இருக்காங்களா, விஜயலட்சுமி, அவங்க வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அடுத்த அதே நிலைமை மகளுக்கு ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக அண்ணன் காட்டிய வழியில் தங்கை அரசியல் பயணம்னு நான் முதல்ல சொன்னேன்னு சொல்லிட்டு. சரிப்பா, பாத யாத்திரை தானே போனாங்க, ஓகே, சிமிலராக இருக்கு. அந்த அண்ணன் வந்து நவரத்னலு அப்படின்னு சொல்லி திட்டம்லாம் அறிவிச்சாருன்னு சொன்னியப்பா, அது இவங்க என்ன கையில் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். ஆனால் நவரத்னலு, நவனா 9ன்னு சொல்லுவோம், அந்த 9 திட்டம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வரல, யாருக்கு தெரியும். ஸோ இந்த நேரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு பாருங்க, அந்த நவரத்னலு அப்படின்ற 9 நலத்திட்டங்கள். அதை சார்ந்த முழுமையாக நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்போ இதே வாக்குறுதிகளை இவங்களும் எலெக்ஷனில் நிற்கிறப்ப வெளியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி மட்டும் வெளியிட்டாங்கன்னா அண்ணன் காட்டிய வழியில் 100% இவங்க பயணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த 9 நலத்திட்டங்களில் மொதல் திட்டம் பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் ரைத்து பரோசா அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது அங்கே தெலுங்கு பேசும் மக்கள் மத்தியில் இருக்க விவசாயிகள் இருக்காங்களே, இவங்க சார்ந்த நலத்திட்ட உதவிகள் நிறைய வழங்குவாங்க இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக. அண்ட் இவங்களுக்கு மின்சாரம் வழங்குறதா இருக்கட்டும், இவங்க பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்கு பாருங்க, அது சார்ந்த விலை அண்ட் இவங்களோட பொருட்கள் சார்ந்த கொள்முதல் நடக்கும் பாருங்க, அந்த கொள்முதல் விலை என்னவா இருக்கணும், இதை ஃபிக்ஸ் பண்ணது முதற்கொண்டு பல விஷயங்கள் இந்த ஒரு ஸ்கீம்குள்ளே வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இலவச கல்வி கட்டணம். இது நம்ம காலேஜ் படிக்கிறதுக்கெல்லாம் வங்கி கடன் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் லோன்ஸு. இது போல் லோனை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் படிப்பு முடிஞ்சு நீங்கள் வேலைக்கு போன பிற்பாடு கூட அந்த லோனை திரும்பி அடைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்கீமை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோன் தள்ளுபடி செய்யப்படும். அப்பேற்பட்ட விஷயம் இது. கல்வி கடன் மட்டும் சொல்கிற ஓகேவா. மூணாவதா ஆரோக்கியஸ்ரீ அப்படின்ற மருத்துவ காப்பீடு திட்டம், இது நீங்கள் அறிஞ்ச ஒரு விஷயம் தான். நாலாவதா ஜலயாக்னம், அதாவது நீர்ப்பாசனம் சார்ந்த பல விஷயங்கள் அந்த திட்டத்தில் இருந்துச்சு. அண்ட் அஞ்சாவது விஷயம் பூரண மதுவிலக்குங்க. என்னப்பா கதை விட்ற, இப்போ இருக்க பூரண மதுவிலக்கு ஆந்திராவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அந்த நவரத்ன திட்டங்கள் அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா 2024 வருஷத்துக்குள்ள பூரண மதுவிலக்குன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல. ஸோ அந்த டைமில் தான் நாமளும் இதை எடுத்துக்க முடியும். ஸோ 2024 முடிட்டோம், அப்போ பார்த்துக்கலாம் நம்ம. இதை தொடர்ந்து 6வது திட்டம் பார்த்தீங்கன்னா அம்மா ஒடி அப்படின்ற ஸ்கீமுங்க. அந்த திட்டத்துக்கு பேர். இதில் என்னென்னா, இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்கள்ல, கஷ்டப்படுற நிறைய அம்மாக்கள், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஒயிட் கலர் ரேஷன் கார்டு இருக்கு பாருங்க, இதை ஹோல்ட் பண்ணியிருக்க ஃபேமிலிஸ், அப்பேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த அம்மாக்களுக்கு மட்டும் வருஷம் இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குவாங்க. அப்பேற்பட்ட திட்டம் தான் அம்மா ஒடி. 7வது திட்டம் பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் அசரா, அந்த ஸ்கீமுக்கு பேர். அதாவது பெண்களுக்கான வங்கி கடன் இருக்குல்ல, இது ரொம்ப ஏதுவாக்கிடுவாங்க. ஒரு சில நேரங்களில் தள்ளுபடி செய்யப்படும், ஒரு சில நேரங்களில் அந்த வட்டி விகிதம் இருக்கு பாருங்க, அது வெகுவாக குறைக்கப்படும். இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். 8வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு வீடு வழங்குறது. இதை கவர்மெண்ட்டே வீடை மொத்தமாக கட்டி குத்துறோன்னு நினைக்காதீங்க. இந்த வீடு கட்டுவதற்கான செலவுகள் இருக்குல்ல, இது சார்ந்த லோன் கிடைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ரூட் ஏற்படும். ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அந்த லோன் கிடைக்கும். இதெல்லாம் இங்கே பண்ணுறாங்க.
9வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம். இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கான பென்ஷன் தொகை உயர்த்தப்படுது, அவங்களோட வயசு குறைக்கப்படுது. உதாரணத்துக்கு இப்போ 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பென்ஷன் வச்சுக்கோங்க, 64 வயசில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது. இந்த குறை இருக்கக்கூடாது சொல்லிட்டு 60 வயசுல இருந்தாலும் நீங்கள் ஓய்வூதியம் பெற தகுதியானவர் அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ 5 வருஷங்களுக்கு முன்னாடியே ஓய்வூதியத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே வருது. அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷனையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. நவரத்னலு நலத்திட்டங்கள் வேற லெவலில் இருக்கல. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட வாக்குறுதிகளாக கொடுத்ததுனாலையும் இந்த பாத யாத்திரையை பெருசாக பண்ணதுனாலையும் தான் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆந்திர சிஎம் இருக்கையை அலங்கரிச்சார். ஸோ அண்ணனோட 2 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று இப்போ தங்கை கையில் எடுத்துட்டாங்க இந்த பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு. இன்னும் எஞ்சி இருக்கிறது இந்த நவரத்னலு ஸ்கீம்ஸ் இருக்கு பாருங்க, இதை சார்ந்து மட்டும்தான். எலெக்ஷனுக்கு சில மாதங்கள் முன்னாடி தான் தெரியும் இவங்க என்ன ஸ்கீம்ஸ் அறிவிக்க போறாங்க, வாக்குறுதிகளை கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணலாம். எஞ்சி இருக்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குன்னா மேபி அதை கூட அவங்க கையில் எடுக்கலாம், அதே நம்பரில் கூட எடுக்கலாம், 9 திட்டங்கள்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கான்டென்ட் முடிவில் நமக்கெல்லாம் புரிதற்ற ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாயுடுவை வீழ்த்தினா அண்ணன், ராவை வீழ்த்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்க தங்க, இன்னொரு ரெட்டியோட ஆட்சி மலருமான்றதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஜெகன்மோகன் ரெட்டி உள்ள வந்துட்டாப்புல, அடுத்து ஷர்மிளா ரெட்டி, இவங்க சிஎம் சீட்டை அலங்கரிக்கணும்னு தான் இவங்களோட தொண்டர்கள் இப்போ இருக்க தவம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒய்எஸ்ஆர் போட்ட 2 தெலுங்கு மாநில விதைகளா இவங்களை பார்க்கலாம். எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்களேன். அப்பா சிஎம்மாக இருந்தார், அவரோட இந்த 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை சிஎம் ஆகிறதே பெரிய விஷயம். கரெக்டாக ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிக்கப்படுது. ஆந்திராவுக்கு அண்ணன் சிஎம் ஆகிட்டாரு, தெலுங்கானாவில் இவங்க சிஎம் ஆகிடுவான்னு அதிகமாக இப்போ பேசப்பட்டு இருக்கு. வேற எப்படிதான் நடக்குது பார்த்தீங்களா? பார்க்கலாம். 2023 தெலுங்கானாவில் அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுது. அதில் தெரிஞ்சிடும் இறுதி முடிவு என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.